மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு பன்னீர்செல்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிகாலையில 3 மணி அளவிலே உங்கள்கிட்ட நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தோம். அதுல பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுடைய ஒரு பொருத்தமான பதில்களாக ரொம்ப மிக நிதானமாக, இவ்வளவு நெருக்கடியான சூழலிலும் கூட, அரசியல் சூழலையும் கூட நீங்க மிக நிதானமாக விஷயங்களை கையாண்டீங்க. பல தரப்பிலும் இருந்து அதுக்கு ஒரு பல்வேறு தரப்பிலையும் வரவேற்பும் இருந்தது. இப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி மீண்டும் ஒரு முறை அவர்கள் சசிகலா அவர்களை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிற கணக்கின்படி 130 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே பங்கேற்றதாக சொல்கிறார்கள். அதே போல இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு குடியரசுத் தலைவரை சென்று சந்தித்து உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் இவரை அழைக்க வேண்டும், சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்க இருப்பதாக தெரிகிறது. உங்களுடைய பார்வை என்ன? மாண்புமிகு சட்டப்பேரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவரவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்ற நிலையில் இருந்து கொண்டு அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் இனிவரும் எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு உறுதியாக இருக்கும். அந்த வகையில் நடைபெறப் போகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எனக்கு முழு ஆதரவுடன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் முழு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அந்த கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக அந்த மாற்றம் வரும் அப்படின்னு நம்புறீங்களா? காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு கூடியிருக்கலாம். உறுதியாக சட்டமன்ற கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு, அவருடைய எண்ணங்களுக்கு, அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாண்புமிகு அமைச்சர்கள், எங்களை போன்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளெல்லாம் அழைத்து எந்த கருத்தினை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்களோ அந்த கருத்திற்கு மனச்சாட்சிப்படி நடந்து கொள்கின்ற சட்டமன்ற உறுப்பினராகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் என்ன கருத்து அப்படி முன் வச்சாங்க? மாண்புமிகு அம்மாவரோடு யார் உடனிருக்க வேண்டும், யார் உடனிருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எங்களிடம் நேரடியாக அழைத்து எங்களிடம் சொல்லப்பட்ட கருத்துக்கு உண்மையான முழு வடிவம் கொடுப்பவர்களாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவை அவருடைய மனதிலே தேக்கி வைத்து ஆன்மாவிற்கு நாம் உண்மையாக நடந்து கொண்டிருக்கணும் என்ற நிலையில்தான் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு நல்ல நிலையை எடுப்பார்கள் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள். யாருடன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா அல்லது யாரோடு இருக்கக்கூடாது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதா? யார் என்னுடன் இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள், யாருடன் நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு மட்டும் இருக்கிறதா அல்லது அதிமுக இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது, அம்மா அவர்களாலே வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது இந்த 5 தலைவர்களாக எல்லா விஷயங்களையும் எடுத்து செய்தவர்கள் அல்லது அமைச்சர்கள் அந்த மாதிரி 2011 2016 காலகட்டத்தில் இருந்த அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து கூறியிருக்கிறார்கள், அனைத்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து கூறியிருக்கிறார்கள். நான் சொல்வது உண்மை, மனச்சாட்சிப்படி சொல்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன். யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான விஷயமா அது இருக்குதா? மக்கள்கிட்ட நீங்க வெளிப்படையான ஒரு தலைவராக இருந்துட்டு இருக்கிறீங்க. நல்ல முடிவை எடுக்கின்ற நிலையில் இருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாண்புமிகு தலைமை கழகத்தினர் நிர்வாகிகளுக்கு நன்றாகவே தெரியும். அது மக்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம், பின்னாடி தெரியப்படுத்தலாம் நினைக்கிறேன். உண்மைதான்.
இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போய் குடியரசுத் தலைவரை பார்க்கிறது அப்படிங்கிற இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய இந்த நீங்கள் நேற்றுக்கு வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தீங்க, உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அதன் தொடர்பாக ராஜினாமா செய்தேன் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வச்சிங்க. அதன் தொடர்ச்சியாக என்ன மாதிரியான ஆதரவு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு உங்க கட்சியிலிருந்து? எனக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கின்ற வகையில் என்னை தொடர்பு கொண்டு பல சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முழுமையான ஆதரவு எனக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க. நம்ம அதிகாலையில் பேசும்போது கூட நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தேன். 75 நாட்கள்ல மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்களை நீங்க சந்தித்தீங்களா, அதற்கான முயற்சி எடுத்தீங்களான்னு கேட்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல துரதிருஷ்டவசமாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து நம்ம விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டிய அளவிற்கான அவசியம் இங்க வந்துச்சு. 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு அங்கே அவர்கள் சில பல விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில் தமிழக மக்களுக்கு திருப்திகரமான ஒரு பதில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டதினால் மீண்டும் தமிழகத்தினுடைய அனைத்து பொதுமக்களும் அதே நிலையில் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு இடங்களிலிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த சந்தேகத்தை போக்குகின்ற, ஏன்னா மிகப்பெரிய தலைவர், முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தவர்கள், அவருடைய உடல்நிலையிலுடைய சிகிச்சை முறைகளை பற்றி நாம் விசாரணை கமிஷன் வைத்து அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். அப்போது அந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்ட போது டாக்டர் ரிச்சர்ட் பேல் வந்திருந்தார் லண்டன்ல இருந்து. அதே போல எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. மத்திய அமைச்சர்களும் கூட அடிக்கடி மருத்துவமனை வந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆளுநரும் அறிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ இவர்கள் எல்லாம் பார்த்த போது அதுக்கு பிறகும் அதுல சந்தேகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. பொறுப்புள்ளவர்கள் பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள், அதிகாரத்தில் இருக்கணும் பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள், அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்களுக்கு அதில் ஒரு திருப்திகரமான நிலை அவர்கள் மனதில் இன்னும் ஏற்படவில்லை. அந்த நிலையை போக்குவதற்காக தான் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். இந்த மருத்துவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது ரிச்சர்ட் பேல் சொன்னாரு, தமிழக அரசாங்கம் கேட்டுக்கொண்டதால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு அது தெரியுமா? அவர் வரவழைக்கப்பட்டது உங்களுடைய நாலேஜோட நடந்ததா, அல்லது இப்போது இந்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது. ஏன்னா பதவியேற்பு விழா நடக்க இருந்த நேரத்தில் இப்படியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை 60 நாட்களுக்கு பிறகு ஏன் நடத்துகிறார்கள்னு ஒரு பக்க விமர்சனம். உங்களுக்கு தெரிந்த, ஏன்னா தமிழக அரசாங்கத்தின் சார்பாகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததாக டாக்டர் ரிச்சர்ட் சொன்னார். எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடைபெறப் போகின்ற என்ற ஏற்பாடுகள் எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி அவருடைய கொடுத்த என்ன, நீங்க அந்த நாளிலும் இருந்தீங்க, மருத்துவமனையில தொடர்ந்து இருந்தீங்க. சேர்க்கப்பட்ட அந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அவர் போயஸ் கார்டனில் இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது போயஸ் கார்டனிலேயே பல்வேறு விதமான சம்பவங்கள் நிகழ்ந்ததாக திரு PH பாண்டியன் உள்ளிட்டவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது பற்றி விசாரிக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த விசாரணை கமிஷன் என்பது மருத்துவம் சிகிச்சை அதோடு நின்று விடுகிறதா, அல்லது அதனுடைய எல்லை எதுவரைக்கும் இருக்கும்? இல்ல, அந்த எல்லையை நிர்ணயிப்பது விசாரணை கமிஷன் தான். உங்களுக்கு அப்படியான சந்தேகங்கள் இருக்கா? கடைசி நாள்ல என்ன நடந்தது, அது வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை போக்குகின்ற நிலையில் நான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் அந்த கருத்தை நான் சொன்னேன். அந்த கருத்துக்கு தீர்க்கப்பட வேண்டிய கருத்து, அதனால் நான் அந்த கருத்தை சொன்னேன். இப்போ நீங்க முதலமைச்சராக, இப்போ காபந்து முதலமைச்சர், உங்களுடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தொண்டர்கள் விரும்பினால், சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பினால் அதை திரும்ப பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னீங்க. அப்படி திரும்ப பெறும் பட்சத்தில் தொடர்ந்து உங்களுக்கான அந்த சட்டமன்றத்தை நடத்துவது அல்லது ஆட்சியை நடத்துவதில் சிக்கல்கள் இருக்காதா? இவ்வளவு வெளிப்படையான எதிர்ப்புகளை உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெளிப்படையாக வைத்திருக்கிறார், மற்ற தலைவர்கள் எல்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஆட்சி நிர்வாகத்தை எந்த சூழ்நிலையும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆற்ற வேண்டிய கடமைகளை திடமாக இருந்து உறுதியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் செயல்படுத்துவதற்காக எண்ணியிருந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதாக தான் என்னுடைய பணிகள் கடமையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விமர்சனமாக முன்வைக்கப்படுறதுங்கிறது,
இப்ப சசிகலா அவர்கள் முதலமைச்சராக நான் காலையிலே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், 2 தலைமைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஆட்சி தலைமை கட்சி தலைமை இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவரை இப்ப முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை தொடர்ந்து அமைச்சர்கள் வைக்கிறாங்க. கழக சட்ட விதிகளில் அது மாதிரியான ஒரு விதி கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை நிறுவிய போது சில காலங்கள் சில நேரம் தான் அவர்கள் பொதுச் செயலராக அந்த பதவியில் இருந்தார். மற்றபடி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் பல பேர் அந்த பொதுச் செயலாளர் பதவியை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களும் நிறைவாக செய்தார்கள். முதலமைச்சராக 11 ஆண்டு காலம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பணியை நிறைவாக தமிழக மக்களுக்கு வழங்கினார் என்பது தான் வரலாறு. இப்போ உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு இருக்குல்ல, சில அமைச்சர்களே கூட ரொம்ப அந்த அவர்களுடைய தகுதிக்கு குறைவான விமர்சனங்களாக இருக்கிறது. சில சிங்குலர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, உரிமையில பேசக்கூடிய சூழல்களையும் கூட பார்க்கிறோம். இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு? நீங்க தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறீங்க, ஆனாலும் கூட உங்களுடைய அந்த ஒரு பக்குவமான அணுகுமுறையாக அது இருந்துட்டு இருக்கு. இப்படியான எதிர்வினைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் தங்களுடைய பேச்சுகள் மூலமாக ஒரு மரபை கடைபிடிக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு நாளாந்தர பேச்சாளர் இருப்பவர் அவர் பேசிவிட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிற்கும் மக்களிலிருந்து வருகின்ற கருத்துக்களுக்கும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். எனக்கு என் கூட என் கீழிருந்து விலகி பார்க்கின்ற நிலையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மீது இன்னொரு முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதே இன்னொரு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று அமைச்சர்களே கருத்து சொல்லுகின்ற பொழுது, வெளிப்படையாக கருத்து சொல்லுகின்ற பொழுது, ஏற்கனவே நான் நேற்று இரவு உங்களிடம் சொல்லியிருந்தேன், கட்சிக்கும் ஆட்சிக்கும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எவ்வாறு ஒரு கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தையும் கட்சியும் ஆட்சியும் நிலைநிறுத்தியிருந்தார்களோ அதற்கு ஊறு விளைக்கின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சர் பேசி வருகிறார்கள் என்ற மன நிம்மதியை நான் அடைந்தேன். அதை பல முறை அதிகார மையத்திடம் நான் சொல்லியிருக்கின்றேன். அவர்களும் கூப்பிட்டு கண்டித்ததாகத்தான் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதை நிறுத்துவதாக இல்லை. ஏதோ அவர்கள் மட்டும்தான் தலைமைக்கு விசுவாசமானவர்கள் என்று காண்பிப்பது போலவும், நான் விசுவாசத்தில் குறைந்தவன் என்று காண்பிப்பது போலும் தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. அது எனக்கு மிகுந்த மனவேதனை அளித்தது. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்த மாட்டில் என்னுடைய ராஜ விசுவாசம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அனுபவ ரீதியாக என்னிடம் பலமுறை தனிப்பட்ட முறையிலும் சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை தனியாக அழைத்து பல நேரங்களில் பேசியிருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டேன் என்றும் பேசியிருக்கிறார்கள். பேசி முடித்த பிறகு நீங்களாவது, அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்களாவது விசுவாசமாக இருங்க பன்னீர்செல்வம் அப்படி என்று சொல்லுவது உண்மையிலே நான் கண்ணீர் வெடித்தேன். நான் யதார்த்தமாக தான் அந்த கேள்வியை கேட்டேனே ஒழிய உங்களுடைய விசுவாசத்திற்கு நான் சந்தேகப்படவில்லை பன்னீர்செல்வம். என்னுடைய பரிவரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பன்றைக்கு உண்டு என்று சொல்லி தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது உண்மையான அவருடைய அரசியல் வாழ்க்கையில பல்வேறு விதமான இந்த ஏமாற்றங்களை அவர் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது எனக்கு. விசுவாசம் அப்படின்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களை எல்லோருமே சொல்றாங்க. அது கட்சியிலையும் சரி வெளியிலையும் இருக்கிறதுலையும் 2 முறை நீங்க அதை நிரூபிச்சிருக்கீங்க. முதலமைச்சர் மாதிரியான ஒரு பதவியை கொடுக்கும் போதும் கூட அந்த கட்சி தலைவருக்கான என்ன மரியாதையோ அதை நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டீங்க. சட்டமன்றங்களிலேயே கூட நான் அதை நேரடியாகவும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சூழல் இருக்குல்ல, அதே ஒரு இடத்துல பயின்றவர்கள் தான் மற்ற அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறாங்க. அவர்களிடம் அரசியல் பெற்றவர்கள் தான். ஆனால் அந்த அரசியல் வேறாக இருக்கிறது அப்படிங்கிறது, அப்போ என்ன விதமான அரசியலை பயின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியல. கடவுளால் படிக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது. அவர்கள் மனநிலைக்கு ஏற்ப அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
நான் 100% தலைமைக்கு விசுவாசமானவர்களாக நான் என்னுடைய பணியை கடமையை செய்திருக்கின்றேன் என்பதற்கு நான் என்னுடைய மனச்சாட்சிப்படி நான் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இப்ப தலைமையோட உங்களுக்கு ஒரு விரிசல் வந்ததுல எங்க இது தொடங்குது? ஏன்னா நல்லா எல்லோருடையும் 2 பேருடையுமே நீங்க வந்து ஒரு மரியாதையான ஒரு தலைமையில தான் வைத்துக்கொண்டு இருந்தீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த பிரிவு அல்லது இந்த சந்தேகம் அல்லது நீங்க விசுவாசமாக இல்லை அப்படிங்கிற கருத்து எங்க உருவாகுது? விசுவாசம் விரிசல் என்பது என் மூலமாக எந்த நேரத்திலும் நான் ஏற்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்புக்கு உரியவனாக அதனுடைய உள்ளார்ந்த கடமைகளை ஆற்றுவனாகத்தான் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை நான் கடைப்பிடித்து வருகிறேன். என்னால் எந்த விரிசலும் என்னால் உருவாக்கப்பட்டது இல்லை. ஏற்கனவே நான் நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுதே இதை நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். சில அமைச்சர்கள் சில கருத்துக்களை தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை வாயிலாக சொல்லுகின்ற பொழுதுதான் நான் அந்த மனநிலையை ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறார்களே. மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு குடும்ப பாச உணர்வோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக இந்தியாவிலே 3வது இயக்கமாக வளர்த்து நம்மளுடைய கையிலே தந்திருக்கிறார்களே. ஆட்சியுடைய அதிகாரத்தை முழுமையாக இன்னும் 4 ஆண்டுகள் முழுமையாக நம் கையில் இருக்கிறது. நம்மளை நம்பி வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கழகத்தினுடைய வெற்றிக்காக உழைத்த தொண்டர்களுக்கும் அவருடைய எதிர்பார்ப்புகளை வீணாகி கூட விடக்கூடாது என்ற எண்ணத்தால் தான் நான் அந்த விமர்சனங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டேன். என்னால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு சின்ன பங்கம் கூட ஏற்படக்கூடாது என்ற நிலையில் நான் உறுதியாக இருந்தேன். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அவமானங்கள் வந்தால் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்ற மனநிலையை நான் இயற்கையாகவே பெற்றிருக்கிறேன். இல்லை, அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதுதான் பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலே ஏற்றதான் பிரச்சனை. நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன். உண்மையிலே அது நான் முதலமைச்சராக ஏற்றது ஒரு பிரச்சனை. மாண்புமிகு அம்மா அவர்கள் என் மீது நம்பிக்கையான ஒரு அளவு கடந்த பாசம் என் மீது வைத்திருந்தது இன்னொரு மூல காரணம். அப்போ இது அதற்கு முன்னதாகவே தோன்றி இருக்கணும் இந்த விரிசல் என்பது, அல்லது அதற்கான தொடக்கம் என்பது நீங்க அவங்க உங்க மேல வைத்திருக்கிற அந்த பாசம் என்பது ஒருவேளை நிழலாக இருக்குது அப்படின்னா நடைபெற்ற கடந்த காலத்தினுடைய நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் கோர்வையாக பார்த்தால் அது உங்களுக்கு நன்றாகவே புலப்படும். நீங்கள் அனுபவமிக்கவர்கள். அது 2011 இருந்து பார்த்தா இன்னும் நல்லாவே அது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். 2001 இருந்து 2001 முதல் முறையாக நீங்க முதலமைச்சராக வந்த போதே அந்த மாண்புமிகு அம்மாவிடம் அதை திருப்பி கொடுத்ததுக்கு பின்னாலே அது இருந்திருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். இப்போ அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் பார்க்கறது, இப்போ இந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அவசரமாக அன்று நள்ளிரவே ஒரு பதவியேற்பு ஏற்பட்டது அப்படிங்கறத பலரும் விமர்சன பார்வையோடு வச்சாங்க. அந்த நேரத்தில் நீங்க எப்படி, ஏன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், உங்களுக்கு மிக முக்கியமான தலைவர், அவருடைய இழப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறது, இது விமர்சன பார்வையோடு பார்க்கப்பட்டது. அதை எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? விமர்சனங்கள் எந்த மாதிரியான விமர்சனம்? இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதவியேற்புக்கு போறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் இருந்தது. அப்புறம் அப்போ அதிகாரத்துக்காக இவங்க எல்லாம் நிக்கிறாங்க இத்தனை பேரும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அமைச்சரவை மீதும் அப்படியான ஒரு விமர்சன பார்வை அப்ப வைக்கப்பட்டது. இல்லை, ஒரு நாட்டுடைய நிர்வாகத்தை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அவர் காலமாகிவிட்டால் உடனடியாக ஒரு நியூ கவர்மெண்ட்டை அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சட்ட விதிகளின்படி தான் உடனடியாக நான் பதவியேற்க ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது. அதை சட்டத்தின்படி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அரசு இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. இப்போ 60 நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புக்காக நான் வைக்கிறேன்னு சொன்னாலும், உங்களுடைய ராஜினாமாவுக்கு பிறகு அவர்கள் உங்களை எதிர்க்க தொடங்கிய பிறகுதான் இதை நம்ம இனிஷியேட் பண்றோமா? இல்லை. நேற்று முன்தினம் அவர்கள் மருத்துவர்கள் சில நல்ல விளக்கங்களையும் தந்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை சொல்லியும் கூட மக்களுக்கு ஒரு திருப்திகரமான எண்ணம் உருவாகவில்லை என்ற நிலை தற்பொழுது நிலவி கொண்டு இருக்கிறதுனால் ஒரு விசாரணை கமிஷன் மூலமாக அத்தனை கூறுகளையும் ஆராய்ந்து
உண்மையை சொன்னால் அவர்கள் சொன்னதே மீண்டும் அதுதான் உண்மை என்று சொன்னாலும் ஒன்றுமில்லை. உண்மை தீர்ப்பாக அது வந்தால் மக்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். திரு மனோஜ் பாண்டியன் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், அவங்க மறைவுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி அழைத்து பேசினாங்க. அப்போ தனக்கு எதிரான சதி நடப்பதாக சொன்னாங்கன்றலாம் சொன்னாரு. அப்படி ஏதாவது உங்களோடு அவங்க பகிர்ந்திருக்கிறாங்களா? இது என்னை சுற்றி இப்படியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஏதாவது கருத்துக்கள்? அது மாதிரியான கருத்துக்கள் என்னிடம் தனியாக பேசும்போது சொல்ல இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், யாரெல்லாம் நான் அனுமதித்திருக்கிறேன், யாரெல்லாம் அனுமதிக்கவில்லை, நான் அனுமதித்தவர்கள் மட்டும் தான் நீங்கள் தொடர்பு, நான் அனுமதிக்காதவர்களை நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படி தான் நான் அந்த அடிப்படையில் நடந்து கொண்டேன். பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களை மட்டும் அனுமதித்திருந்தார் வீட்டிற்கு, மற்றவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை, வெளியேற்றப்பட்டார்கள். நான் வெளிப்படையாக அதை சொல்வதற்கு இல்ல. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்போ எல்லோருமே எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணமா அல்லது விமர்சன பார்வையா வைக்கிறதுங்கிறது ஆட்சி அதிகாரத்துல தலையீடுகள் வரும், அதனால வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை வெளியில இருந்து வைக்கப்படுகிறது. அதே பார்வையில தான் இது அவங்களும் முன் வச்சாங்களா? ஜெயலலிதா அவர்களும் கருத்துக்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்து ஆட்சியில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி நடத்துகிற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் எதிர்காலத்தில் நமக்கு மட்டுமல்லாமல் யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த கருத்தை சொன்னார். இப்போ பாதுகாப்பு குறித்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாம் நிறைய செய்திகளை போடுறாங்க, சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க தலைவர்கள். உங்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் நீங்க அப்படி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அல்லது அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இன்னும் அந்த தகவல் எனக்கு வந்து சேரவில்லை. அந்த தகவல் வந்து சேர்ந்தவுடன் உரிய பாதுகாப்பை நானே பெற்றுக்கொள்வேன். நீங்க விரைவில் ஆளுநரை சந்திக்க இருக்கிறீங்க, மகாராஷ்டிரா போய் அவரை சந்திக்க இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு தகவல். மகாராஷ்டிரா போய் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்கான திட்டம் என்னிடம் தற்போது இல்லை. அவர் சென்னை வருகின்ற பொழுது மரியாதை நிமித்தமாக நான் அவரை சந்திப்பதாக இருக்கிறேன். இப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை உடனடியாக ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்காமல் தள்ளி வைப்பது என்பது சட்ட ரீதியாக அன்டெமோக்ராட்டிக், இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படிங்கிற விமர்சனத்தை திரு சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர்களே வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஏற்கனவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு, ஜனநாயகத்தின்படி அவரை ஏற்கிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஆனால் அதிகாரப்பூர்வ சட்ட ரீதியாக தார்மீக ரீதியாக விமர்சனங்கள் நிறைய இருக்குது. சட்ட ரீதியாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சட்ட ரீதியாக ஆளுநர்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் யாரை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களை மாண்புமிகு ஆளுநர்கள் உறுதியாக அழைப்பார்கள். காலதாமத்துக்குரிய காரணம் ஆளுநர் அவர்தான் அதை சொல்ல வேண்டும். உரிய முறையில் அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் இருந்ததா? நீங்க இப்போ இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நடத்த சொல்லி கேட்டிருக்கிறாரு, காபந்து அரசாங்கமாக தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் கொடுத்தாங்களா இதுவரைக்கும்? இதுவரை யாரும் என்னுடன் தொடர்புகள் அந்த மாதிரி இல்லை. ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் மாளிகையில் இல்லை, வேற எந்த அதிகார மையத்திலிருந்து என்னிடம் இல்லை. மத்திய அரசாங்கத்தை பத்தி நான் கேட்கல, நேற்று நம்ம அதிகாலையிலேயே பேசிட்டோம். அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து எல்லோரும் வைத்துக் கொண்டு அடுத்த கேள்வியே அதை கேட்கின்றேன், நான் யோசித்து சொல்கின்றேன். இல்ல, அது தொடர் விமர்சனமாக வைக்கப்படுது, அதை நம்ம தவிர்த்தும் போக முடியல. ஏன்னா ஏதோ இப்ப வைக்கிற விமர்சனம் எல்லாமே நிறைய விமர்சனங்கள்ல ஒண்ணு வந்து நேற்றுக்கு இரவே நீங்க வந்து அமித்ஷாவோடு பேசினீர்கள், மோடி அவர்கள் நேரடியாக உங்களோடு எப்ப வேணாலும் பேசலாம்னு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார். இப்படி பல செய்திகளை அவங்க வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுல அந்த மாதிரி வேலையில் நான் ஈடுபட மாட்டேன். இதன் மூலமா இப்படியான விமர்சனங்களை வைக்கிறது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? ஒரு பக்கம் அதே ரெண்டு விதமான கருத்துக்கள் வருது. ஒரு பக்கம் நீங்க திமுக பின்னணியில இயங்குறீங்க அல்லது திமுக அவங்களை இயக்குகிறது என்ற ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி கொள்கை தனி கோட்பாடுகள் எல்லாம் வகுத்து தான் கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கோட்பாடுகளிலிருந்து நாங்கள் இதுவரைக்கும் அனுப்பதில்லை. எதிர்மறையாக இருக்கின்ற திமுகவும் பிஜேபியும் எனக்கு பக்கபலமாக இருப்பது என்பது யாரும் நம்பக்கூடியதாக இல்லை. அவர்கள் இருவரும் எதிர்மறையாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பலமாக எனக்கு இல்லை, அவர்களையும் நான் பின்பலமாக வைத்துக் கொள்கின்ற தேவையும் எனக்கு இல்லை. விசுவாசத்துக்கு எப்படி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பெயர் பெற்றவரோ, ஜெயலலிதா அவர்களுடைய மிக நம்பிக்கையான ஒரு தொண்டராக தொடர்ந்து நீங்க தொண்டராக உங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை முதலமைச்சர் வரைக்கும் அவங்க வந்து அழகு பார்த்தவர்.
அதே அளவிற்கு 33 ஆண்டுகள் அவருக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக இருந்த தோழியாக திருமிகு சசிகலா பார்க்கப்படுகிறார் அல்லது சொல்லப்படுகிறார். அவங்களும் எல்லோருமே அதை அப்படி அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக அவருடைய அரசியல் வாரிசு என்பதற்கான அடையாளப்படுத்துவதற்காக சொல்றாங்க. அப்போ அந்த விசுவாசத்தையும் நீங்க ஏற்கத்தான் வேண்டி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களுடன் இருந்த ஒரே காரணத்திற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு அம்மாவிற்காக அரசியல் வாரிசு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலையை நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த காரணத்தினால் அதை வெளிப்படையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்ல வேண்டிய நிலையில் இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை தான் தமிழகத்தில் ஏற்பட்டது. யாரையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அடையாளம் காட்டவில்லை. 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை ஏற்பட்ட காலத்தில் 3வது முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகியிருந்த அந்த தினத்தில் என்னை சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்து, ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில், நீங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2 முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். இப்போது இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை முதலமைச்சர் ஆக்கினால் எந்தவித விமர்சனங்களுக்கும் கருத்து வேற்றுமைகளுக்கும் கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி எழுவதற்கு ஒரு சின்ன துளி அளவு கூட வாய்ப்பில்லை என்றுதான் சொன்னார்கள். அப்படின்னு சொன்னது யார்? என்னோடு இருக்கின்ற அனைத்து சக மூத்த அமைச்சர்கள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருமே சொன்னார்கள். சசிகலா அவர்கள் தான் இவரையும் முதலமைச்சர் ஆக்கினார், அமைச்சர்களையும் அமைச்சர்கள் ஆக்கினார். ஆனால் இவர் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர், நான் தான் என்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் எனக்கு எதிராக பேசுவது அல்லது நான் நியமித்திய அமைச்சர்கள் எனக்கு எதிராக பேசுவது என்று சொல்றதே தவறுன்னு திரு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துவிட்டார்கள். சட்டமன்ற கட்சியினுடைய உறுப்பினருடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலே அவர்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தகுதி படைத்தவராக ஆகிவிடுகிறார். அதைத்தான் நான் மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் கொண்டு போய் கேட்கின்றேன். அவர்களும் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி அழைக்கிறார். சட்டத்தின்படி அமைச்சரவை பட்டியலும் கேட்கின்றார். அமைச்சரவை பட்டியல் ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைச்சரவை பட்டியலில் யார் அமைச்சராக இருந்தார்களோ அவர்களை அப்படியே அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அப்படியே அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார்கள். அதில் இருந்த சிறிதும் மாற்றமில்லை. அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களை மாற்றுவது முறையில்லாத செயலாக இருக்கும், பல்வேறு கருத்துக்களை கூறுவதற்கு இடம் இருக்கும் என்று சொன்னார்கள். எனக்கு மாறுபட்ட கருத்து பல்வேறு அமைச்சர்கள் பேட்டிகள் மூலமாக சொல்லப்படுகின்ற பொழுது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த அமைச்சரை அந்த பதவியிலிருந்து வித்ட்ரா பண்றதுக்கு எனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. நீங்க பரிந்துரை செய்ய முடியும் ஆளுநர். ஆமா, அவர் கடிதம் கொடுத்தாலே ஆளுநர் அவர்களை டிரா பண்ணிடுவார். அந்த அதிகாரத்தில் இருந்த போதும் கூட நான் அதை என் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசிய அமைச்சர் மீது நான் எடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கட்சியினுடைய கட்டுப்பாடு, நம்மால் கட்சிக்கு அந்த விரிசலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நான் மிகவும் கவனமாகத்தான் என்னுடைய கடமையை, முதலமைச்சர் என்ற கடமையை செய்தேன் என்பதை நான் இப்ப தெரியப்படுத்த. விசாரணை கமிஷன் மட்டும் கேட்டுக்கிறேன், ஏன்னா இது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை இந்தியா முழுக்க எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. அது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமாவும் இருக்குது. 13 அறிக்கைகளை அப்போலோ மருத்துவமனை கொடுத்திருந்தாலும், அதே போல அப்போலோ மருத்துவமனையுடைய தலைவர் பிரதாப் ரெட்டி அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தியிருந்தாலும், டாக்டர் ரிச்சர்ட் சொல்லியிருந்தாலும் கூட பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததை பார்க்க முடிந்தது. அவர் விரும்பும் போது அவர் வீட்டுக்கு செல்லலாம், அந்த அளவுக்கு அவர் தேறிவிட்டார், உடல்நலம் தேறிவிட்டார் என்று டாக்டர் ரெட்டி சொன்னார். அவருடைய மறைவுக்கு 4 நாட்களுக்கு முன்னால், 3 நாட்களுக்கு முன்னால் அப்படியான ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் வேறு விதமான ஒரு முடிவாக அமைந்தது. அவருடைய மறைவு என்பது தவிர்க்க முடியாததாயிடுச்சு. அப்படிங்கும் போது இந்த கேள்விகள் எல்லாமே வந்தது.
இந்த கேள்விகளை அப்போதே நீங்க எழுப்பலையா? ரொம்ப குறிப்பா வைக்கப்படுற குற்றச்சாட்டுங்கிறது தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு மருத்துவ அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏன் கொடுக்கப்படல அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருக்கு. இல்ல, மருத்துவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த பொழுது அந்த விளக்கத்தில் அனைத்து அம்சங்களும் மருத்துவர்களால் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்னும் சில விளக்கங்கள் தந்திருக்கலாம் என்ற மனநிலையில் இருந்தார்கள், இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனநிலையை போக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த கருத்தை கொண்டிருந்தேன் ஒழிய வேறு இதற்கு உட்கருத்து. ஒரு அறிக்கையை கொடுக்கணும்னு ஏதாவது முயற்சி நீங்க எடுத்திருந்தீங்களா? அப்போ அது வேண்டாம் என்று சொல்லப்பட்டதா அல்லது அதுக்கான எந்த ஒரு? இப்பொழுது இந்த மருத்துவர்கள் வந்து செய்தியாளர்களை பார்த்து நாட்டு மக்களுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட என்ற வார்த்தை சொல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுத்தபோது நானும் சேர்ந்து கொண்டுதான் அந்த முயற்சி எடுத்தேன். கடைசி நாட்கள்ல உடல் சோர்வோடு தான் இருந்தாங்களா? அந்த நாளுக்கு முதல் நாள் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க பார்த்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் தொடக்கம் நினைக்கிறேன். அந்த திட்டத்துல கூட ஒரு சின்ன சோர்வு இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே அல்லது ஒரு சில மாதங்களாக அவருக்கு உடல்நல குறைவு என்பது இருந்ததா? நான் என்னை மாவட்ட செயலாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் 2000 ஆண்டுகளில் என்னை பணியமைத்தும் போதும் 2001 அமைச்சராக பணியமைத்த பொழுது மாண்புமிகு அம்மாவுடன் முழு நேரம் நான் உடன் இருக்கிறேன். அனைத்து கூட்டங்களிலும் நான் தான் இருப்பேன். என்னோடு சக அமைச்சர் இருப்பார்கள். சில நேரத்தில் அமைச்சர் இல்லாமல் நான் மட்டும் இருப்பேன். அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் எனக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் பற்றிய உடல்நிலை எந்த அளவுக்கு அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்ற நிலையெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தின் மூலமாக அதனுடைய இதெல்லாம் முடிந்து இங்கே சென்னை வரும்போது சிறிது உடல்நலம் கொண்டிருந்தார்கள். நான் கூட மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்து அம்மா அவர்கள் உடல்நிலையை இங்கே நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் சிரித்து கொண்டே சரி பன்னீர்செல்வம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்று சொன்னால் நான் அந்தளவுக்கு தான் மாண்புமிகு அம்மாவிடம் பேச முடியும். என்று சொன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ரொம்பவும் நிதானமாக ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பக்கம் வைக்கும்போது கூட அதற்கு எவ்வளவு நிதானத்தை கடைபிடித்தார்கள். உட்காரும்போது, எழுந்திருக்கும்போது, நடக்கும்போது அவர்கள் ஒரு வழிமுறையை பின்பற்றி தன்னுடைய நடைமுறையை வகுத்து கொண்டார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது இறுதி நாளான தலைமைச் செயலர் செல்கின்ற பொழுது மிகவும் சோர்வாகத்தான் காணப்பட்டார். நான் கீழே நின்றிருந்தேன் லிப்டுக்கு பக்கத்தில். மாண்புமிகு அம்மா லிப்டிலிருந்து இறங்கி காருக்கு வருவதற்குள் மிகவும் சிரமப்பட்டார்கள் என்றதை நாங்கள் அனுபவமாக பார்த்தோம். மிகவும் மன வருத்தமாக இருந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் கேள்வி எழுப்புறாங்க. டாக்டர் சிவகுமார் குறித்தெல்லாம் இன்றைக்கு காலையில திரு பாண்டியன் உள்ளிட்டவர்கள் சொன்னாங்க. பல்வேறு சிகிச்சையின் நடைமுறைகளை அலசி ஆராய்கிற நான் ஒரு மருத்துவர் இல்லை. அதனுடைய மருத்துவர்கள் அதுக்குரிய விளக்கத்தை தந்திருக்கிறாங்க. மருத்துவர் அதுக்குரிய விளக்கத்தை இந்த செய்தியாளர் சந்தித்த போது கூறியிருக்கிறார்கள். சில விளக்கங்கள் இன்னும் தேவை என்ற நிலையில் தான் இருக்கிறது. முழுமையாக அவர்கள் என்ன மாதிரி சிகிச்சைகள் உலக தரத்திலான சிகிச்சை அளிக்கப்பட்ட என்ற விவரத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்க தொடர்ந்து பல மாநில முதல்வர்களோடையும் திரும்ப பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கார். இன்னும் மக்கள் திருப்தியடையவில்லை, திருப்தியடைய என்ற கேள்விகள் வருகின்ற போது இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு புகைப்படம் வரல, ஒரு வீடியோ இல்ல, அவங்களுடைய குறைந்தபட்ச ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ ஏதாவது ஒண்ணு வந்திருந்ததுன்னா மக்கள் சரி இவர்களுக்கு இதுதான் நடந்தது. 75 நாட்கள் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கும்போது அந்த கேள்வி சொல்லியிருக்கிறார். புகைப்படம் எடுக்க தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, அது தனிப்பட்ட ஜெயலலிதா அவர்களே அதை விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக இப்ப கட்சி தலைவர்களிடமும் கூட அவர் பேசியதாக தெரியல, உங்களை சந்தித்ததாக தெரியவில்லை, அல்லது மற்ற கட்சி தலைவர்கள் யாரையும் சந்தித்ததாகவும் தெரியல. அப்போதுதான் இந்த கேள்விகளுடைய அழுத்தம் இன்னும் கூடுதலா இருக்குது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 நாட்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார் என்று மாண்புமிகு அம்மாவுடைய செயலாளர் மூலம் நான் அறிந்தேன். செயலாளர்கள் அவரை சந்தித்தார்களா? அந்த 3 தினங்களுக்குள் செயலாளர்கள் சந்தித்தார்கள். காவிரியில் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதுவது மாண்புமிகு அம்மா அவர்களை டிக்டேட் பண்ணார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள்.
அந்த அறிக்கை ஒன்று அந்த அறிக்கை வந்து மாண்புமிகு அம்மா அவர்களே டிக்டேட் பண்ணினார்கள். நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார்கள். எப்பொழுது கூடியவர்கள் வரை வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடியவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அவருடைய மரணத்துல மர்மம் இருக்கிறது அப்படின்னு திரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கிறாரா? இல்ல, மர்மம் இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் உரிய சிகிச்சை மருத்துவர்களால் அளிக்கப்பட்டு அதற்குரிய விளக்கத்தையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இருப்பினும் சில விளக்கங்கள் பொதுமக்களிடம் கேள்வியாக வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியா ஒரு கேள்வி, நிறைய மாநிலங்க முதல்வர்களோடு நீங்க வந்து நிதியமைச்சராகவும் சரி முதலமைச்சராக இப்போ பொறுப்பேற்ற பிறகும் கூட நிறைய பார்த்திருக்கீங்க. திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்களை சந்தித்து தமிழகத்திற்காக தண்ணீரை பெற்று வந்தது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த மற்ற தலைவர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்களா? இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டம் உங்களுக்கு அப்படியான ஒரு ஆதரவு குரல் வெளி மாநிலங்கள்ல இருந்து யாராவது பேசியிருக்கிறாங்களா? பொதுவாகவே வந்து என்னுடைய சுய கட்டுப்பாடு மாண்புமிகு அம்மா அவர்கள் யாரிடம் பேச சொல்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தான் நான் பேசுவேன். யாரிடம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணுகிறார்களோ அவர்களிடம் மட்டும்தான் நான் தொடர்பு வைத்துக் கொள்வேன். அந்த பழக்கத்தை நானாக பல்வேறு நிலைகளில் மாநில முதலமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தொடர் நிகழ்ச்சியாக அவரிடம் நான் இதுவரை எந்த தொடர்பும் வைத்துக் கொண்டதில்லை. ஏன்னா மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அவர்களும் நாம் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அரசியல் தாண்டி தமிழகத்தினுடைய நிதிநிலை ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலை. நீங்க நிதியமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பல்வேறு நெருக்கடியான சூழல், அரசியல் நெருக்கடி ஒரு பக்கம், தமிழகத்தினுடைய பல விவசாய பிரச்சனைகளை தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள், நம்ம மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். அதே போல காவிரி, முல்லை பெரியார்னு பல்வேறு விஷயங்களை சந்தித்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் என்பது உங்களுக்கு ஒரு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு முதலமைச்சராக இந்த பணிகளை செய்வது, பட்ஜெட் வேற தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி கடக்க முடியும்? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள் மிகவும் அபாயகரமான பிரச்சனைகள் எதுவும் இப்பொழுது இல்லை. எந்த பிரச்சனையினாலும் துணிந்து நின்று அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு பாடமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நமது மாநிலம் உள்பட இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலம் மத்திய அரசினுடைய பொருளாதார நிலைக்கு தொடர்புள்ளதாகத்தான் இருக்கும். மத்திய அரசினுடைய பொருளாதார நிலை உயர்வுள்ள பொழுது நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரம் உயரும். சில நேரங்களில் மத்திய அரசினுடைய பொருளாதாரத்தை காட்டிலும் நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரம் உயர்கிறது என்றால் இங்கு உற்பத்தியினுடைய மதிப்பு, உற்பத்தியினுடைய நிலை உயர்கின்ற பொழுது நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். அப்பொழுது அதன் மூலமாக வருகின்ற வருவாயை மக்களுடைய பல்வேறு திட்டங்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உலகளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த சூழல் இருக்கிறது. அது இந்தியாவை பாதித்திருக்கின்ற அதனுள் ஒரு மாநிலமாக இருக்கின்ற தமிழகத்தையும் அது பாதித்திருக்கிறது. அதன் மூலமாக சில வருவாய் இனங்களில் வருவாய் குறைந்திருக்கிறது. இந்த காலச்சக்கரத்தில் அதை எதிர்கொண்டு அதை சமாளிக்கின்ற நிலையில்தான் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதி நிர்வாகம் இருக்கிறது. உறுதியாக அதை சமாளித்து அதனை மீட்டெடுத்து இப்படியான ஒரு சூழல்ல புதியதாக ஒருவர் வந்தா இதை சமாளிக்க முடியுமாங்கிறது தான் இப்ப வெளியில இருந்து வைக்கிற கேள்வி. புதிதாக வந்தார் யாரு? முதலமைச்சராக இப்ப நீங்க இது தொடர்கிறதா என்னங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார், நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? அவர் வந்து இந்த நிர்வாகத்தை சரியாக நிலைநிறுத்துகின்ற மனப்பக்குவம் அனுபவம் இருக்கிறதா என்பதை பொறுத்தான் அதை சொல்ல முடியும். நீங்க ராஜினாமாவை திரும்ப பெறுவீர்களா? மக்கள் விரும்பினால் திரும்ப பெறுவேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மக்கள் விருப்பத்தை எப்போது பெறுது? இப்போ வரைக்கும் மக்கள் நிறைய பேர் பார்க்க முடியுது, வெளியிலையும் பார்க்க முடிகிறது, நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்கும் நிறைய அழைப்புகள் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப மக்களுடைய விருப்பம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியலையா? மக்கள் விருப்பம் நேற்றிருந்து என்னுடைய நிலையை தெரிவித்திருக்கின்றேன். மக்களும் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இன்னும் நான் தெளிவாக மக்களுடைய விருப்பத்தை அறிந்து அவர்கள் விரும்பினால் என்னுடைய ராஜினாமை நான் வாபஸ் வாங்குவேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்ப வேண்டுமா? சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்ப வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்புவார்கள். அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. மிக முக்கியமான காலகட்டத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்க. நான் பார்க்கிற நிறைய தொண்டர்கள் வந்து உங்கள் வீட்டின் முன்னால கூடிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. தனியாளாக நின்று நான் இதை எதிர்கொள்வேன் அப்படின்னீங்க. இப்போதும் தனியாளாக இருக்கிறீங்களா அல்லது கூட உங்களுக்கு துணைக்கு தலைவர்கள் வந்திருக்கிறார்களா? எனக்கு தலைவர்கள், தொண்டர்கள், ஒரு கட்சியினுடைய பலமே தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள், நானும் இன்றைக்கு தொண்டன் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, முதன்மை தொண்டனாக இருப்பேன். எந்த காலத்திலும் அப்படிதான் இருப்பேன். பதவியில் இல்லாத காலத்தில்
ஒரு தொண்டனாக இருந்தேன். இப்பொழுது பதவியில் இருந்தாலும் நான் ஒரு தொண்டனாகத்தான் எல்லாருடையும் பழகுகின்ற மனப்பக்குவத்தை நான் அடைந்திருக்கிறேன். அதற்கான நான் பதவியை தொடர்ந்து பெறுவதற்காக இல்லை. மக்கள் பணித்தால் நான் இருப்பேன். மக்கள் பணிக்கவில்லை என்றால் நானாகவே அவர்கள் மனநிலையை அவர்கள் சொல்வதற்கு முன்னாலே அறிந்து நான் பதவி விடுவேன். ஒருவேளை மீண்டும் உங்களுடைய தலைமை அழைத்து பேசினால் ஒரு சமாதானமோ அல்லது நீங்களே தொடருங்கள் என்பதாக ஒரு கருத்தை முன்வைத்தாலோ அதை பரிசீலிப்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இதை மூத்த நம்ம இயக்கத்தினுடைய அனுபவம் வாய்ந்த மூத்த பொறுப்பாளர்கள் முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் முடிவு செய்தால் அதை ஏற்று நடத்துகின்ற கடமை எனக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்வேன். மிக முக்கியமான நேரத்தில் உங்களுடைய நானாக அதை முடிவு செய்ய முடியாது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அந்த முடிவை எடுத்து வந்தால் அதன் பிறகு உங்களுடைய கருத்து என்னங்கிறது நம்ம பார்க்கலான்றீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்களா? அதற்கு வாய்ப்புகள் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமா காலம் பதில் சொல்ல வேண்டிய பல கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொரு காலம் என்பது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் கணக்கில் ஒவ்வொரு நாளுமே பல்வேறு ஒரு திருப்பங்களோடு நிறைந்ததாக தமிழக அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு நெருக்கடியிலும் கூட உங்களுடைய அந்த இயல்பு மாறாமல் மிக ஒரு எந்த ஒரு கேள்வியிலும் அல்லது எந்த ஒரு நெருக்கடியான விஷயத்திலும் கூட உங்களுடைய இயல்பு மாறாமல் உங்களுடைய பதில் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நேரத்திற்கு மிக நன்றி. மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, உங்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது, தமிழக அரசியலுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் தீர்மானிக்கும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. நன்றி.